திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். பதைத்து ஒழிந்தேன் பரமா உனை நாடி, அதைத்து ஒழிந்தேன் இனி யாரோடும் கூட, சிதைத்து அடியேன் வினை சிந்தனை திற, உதைத்து உடையாய் உகந்தாண்டருளாயே. திருச்சிற்றம்பலம். இறைவனே உகந்து ஆண்டருள வேண்டுகிறார். பதைத்து ஒழிந்தேன் என்று தொடங்குகிறார். பரமா, உன்னை நாடி நான் வீணே பதைப்பதை கைவிட்டு விட்டேன். உலகத்தில் உழன்று களைத்து போனேன். இனி யாருடனும் நான் சேரமாட்டேன். என் வினைகளை சிதைத்து அழித்து விடு. என் சிந்தாகுலம் தீரும் வண்ணம் என்னை உபந்து ஏற்றுக்கொள்வாய் என்று கூறுகிறார். ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். அவர் பல வருடங்களாக கடும் தவம் புரிந்து வந்தார். சிவபெருமானை நாடினார். ஆனால் அவருக்கு எந்த பேரொழியும் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் அவர் தனது மனதை பலவிதமான எண்ணங்கள் ஆக்கிரமிப்பதையும் உலக இச்சைகள் அவரை அலைக்கழிப்பதையும் உணர்ந்தார். நான் ஏன் இவ்வளவு துன்பப்படுகிறேன்? நான் இவ்வளவு காலமாக உன்னை பின்தொடர்ந்தும் ஏன் எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை, அமைதியும் கிடைக்கவில்லை என்று அவர் சிவபெருமானிடம் மனமுருகி வேண்டினார். ஒரு நாள் கடும் வெயிலில் தவம் செய்து கொண்டிருந்த போது அவருக்கு மிகவும் களைப்பு ஏற்பட்டது. அவரது உடல் சோர்ந்தது, மனம் பதைத்தது. அவர் தனது அனைத்து முயற்சிகளையும் கைவிட்டு விட்டு சோர்வாக கீழே விழுந்து விட்டார். அவர் மனதில் நினைத்தார், நான் என் சக்தியை எல்லாம் பயன்படுத்தி உன்னை கண்டு அடைய போராடினேன், பதைத்து போனேன், அலைந்து திரிந்தேன், களைத்து போனேன். இந்த உலக மக்களுடன் நான் ஏன் பழக வேண்டும்? எதற்காக இந்த உலக இன்பங்களை பெற வேண்டும் என்று எண்ணி உலக உறவுகளை துறந்து விட்டேன். என் கர்ம வினைகள், என் தீய எண்ணங்கள் அனைத்தும் என்னை வாட்டுகின்றன. என்னால் இனி எதையும் செய்ய முடியாது. என் பாவச்சுமையையும் என் மனக்குழப்பங்களையும் நீயே நீக்கிவிடு. நீயே என் எஜமானன், நீயே என் அனைத்தையும் ஏற்றுக்கொள். தயவு செய்து என்னை கருணையுடன் ஆட்கொள்வாயாக என்று கெஞ்சினார். அந்த துறவி முழு மனதுடன் தன்னை இறைவனிடம் ஒப்படைத்த அந்த நொடியில் ஒரு பெரும் ஒளி அவரது உடலை சூழ்ந்தது. அவரது மனம் தெளிவடைந்தது, உடல் புத்துணர்வு பெற்றது. அவர் தனது அகக்கண்ணால் சிவனின் பேரொளியை கண்டார். அவர் அன்று முதல் எந்த கவலையும் இல்லாமல் இறைவனை முழுமையாக சார்ந்து ஆனந்தமாக வாழ்ந்தார். அவரது கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கின, மன சஞ்சலங்கள் மறைந்துவிட்டன. இந்த பாடல் ஒரு பக்தனின் முழுமையான சரணாகதி நிலையை விளக்குகிறது. பதைத்து ஒழிந்தேன் பரமா உனை நாடி, அதைத்து ஒழிந்தேன் என்று கூறுகிறார். பதைத்து ஒழிந்தேன் என்பது என்ன? நான் உன்னை கண்டு அடைய வேண்டும் என்ற முயற்சியில் மனம் பதைத்து போராடி தீர்ந்து போனேன் என்பதை குறிக்கிறது. அதைத்து ஒழிந்தேன் என்றால் எல்லா முயற்சிகளும் வீணாகி களைத்து போய்விட்டேன் என்ற பொருள். இந்த வரிகள் ஆன்மீக தேடலில் பக்தன் தனது சொந்த முயற்சிகள் அனைத்தும் பயனற்று போனதை கூறி தான் சோர்ந்து போன நிலையை வெளிப்படுத்துகிறார். இனி யாரோடும் கூடேன் என்று கூறுகிறாரே, அதாவது இனிமேல் வேறு எவருடனும் அல்லது உலக இன்பங்களுடனும் உலக உறவுகளுடன் நான் சேரமாட்டேன், எனக்கு அவை வேண்டாம் என்று கூறுவதன் மூலம் பக்தன் உலகப் பற்றுக்களை முழுமையாக துறந்து இறைவனிடம் மட்டுமே சரணாகதி அடையும் நிலையை உணர்த்துகிறார். அடுத்து சிதைத்து அடியேன் வினை சிந்தனை தீர உதைத்து. சிதைத்து என்றால் அழித்து, வினை என்றால் கர்ம வினைகள், சிந்தனை தீர என்றால் மனக்குழப்பங்கள், எண்ண அலைகள் நீங்க. உதைத்து என்பது இங்கு ஒரு செயலை குறிக்கிறது. அதாவது இறைவன் தனது சக்தியால் பக்தனின் கர்ம வினைகளையும் மனக்குழப்பங்களையும் அடியோடு நீக்கிவிட வேண்டும் என்ற வேண்டுகோளை இங்கு விடுக்கிறார். உடையாய் உகந்து ஆண்டருளாயே என்று கூறுகிறார். உடையாய் என்பது இறைவனை குறிக்கும், எஜமானனே. உகந்து என்றால் விரும்பி. கருணையுடன் ஆண்டருளாயே என்றால் ஆண்டு அருள்வாயாக, அதாவது என்னை ஏற்றுக்கொண்டு கருணையுடன் ஆட்கொள்வாயாக என்று பொருள். இது ஒரு பக்தன் தன்னை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்து அவனை ஆட்கொள்ளுமாறு இறைவனிடம் கெஞ்சும் இறுதி வேண்டுகோள். ஆகவே திருமூலர் இந்த பாடலின் மூலம் ஒரு பக்தன் தனது சொந்த முயற்சிகள் தோல்வியடைந்த பிறகு உலகப்பற்றுக்களை துறந்து தனது கர்ம வினைகளையும் மன சஞ்சலங்களையும் நீக்கி முழுமையாக இறைவனிடம் தன்னை சரணடைய வேண்டும் என்பதையும், அவ்வாறு சரண் அடைந்துவிட்டால் இறைவன் கருணையுடன் அவனை ஆட்கொண்டு அருள்வான் என்பதையும் ஆழமாக உணர்த்துகிறார் திருமூலர். பதைத்து ஒழிந்தேன் பரமா உனை நாடி, அதைத்து ஒழிந்தேன் இனி யாரோடும் கூடேன், சிதைத்து அடியேன் வினை சிந்தனை தீர உதைத்து உடையாய் உகந்து ஆண்டருளாயே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.